என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அவர் எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார் என்று பார்ப்போமானால், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி முள்முடிகளால் சூட்டப்பட்டு அந்த நேரத்திலும் கூட அந்த வார்த்தையை தன்னுடைய தாய்க்கு ஆறுதலான வார்த்தையாகவும் ஒரு அக்கறையான வார்த்தையாகவும் பார்க்கிறோம். அந்த தாயோட மனது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் பாருங்க. நம்ம உலகத்தில் நம்ம கண் முன்னாடி நம்மளுடைய மகன் மகள் யாராவது ஒரு மரண கடைசியில் அந்த இறுதியான நேரத்தில் இருக்கும்போது நம்முடைய வேதனை எவ்வளோ கஷ்டமாக நம்ம மனசு இருந்திருக்கும். அதை போல் அந்த தாயுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த தாயுடைய மனக்குமரில் அறிந்த இயேசு கிறிஸ்து அந்த தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று தன்னுடைய அன்பாய் இருந்த சீசனாகி யோவானை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு சொன்ன உடனே அந்த சீசன் என்ன செஞ்சான்? இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தாயை தன்னுடைய தாயாக அவர் உடனே ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லும் போது அவருடைய உடல் முழுவதும் காயப்பட்டு நொறுக்கப்பட்டிருந்தார். முள்முடிகளால் சூட்டப்பட்டு கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய வழிகளையும் பொருட்படுத்தாமல் தன் இறக்கும் அந்த நேரத்தில் கூட தன் தாயினுடைய மனக்குமல் அறிந்தவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இயேசு கிறிஸ்து போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது எந்த சூழ்நிலையிலும் நம்ம பொருளாதார சூழ்நிலையிலும் இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் நம்மளுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 50ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் கூட அவரோட தாயார் அவர் ஊழியம் என்ற காலங்களிலும் சரி, அவர் தன்னுடைய 30வது வயதில் என்ன செய்தார்? தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். 3.5 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுதும் கூட எப்போதுமே அவர் அவர் பிறந்திருக்கும்போது தன் தாயை ஸ்திரியே என்று தான் அழைத்திருக்காங்க. தாயின் என்று எந்த வார்த்தையும் எந்த இடத்துலையும் கூட சொல்லியிருக்க மாட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்போதும் கூட ஒரு நாள் ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னோட தாயும் அவருடைய சகோதரரும் இயேசுவை காணும்படி அந்த இடத்துக்கு போனாங்களாம். அப்போதும் கூட அங்கிருந்து ஒருத்தர் உள்ளே போய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகோதரரும் உன்னுடைய தாயும் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்னாராம், பரலோகத்தின் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை எனக்கு சகோதரனும் சகோதரியும் என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய 30வது வயதில் தன் ஊழியத்தை ஆரம்பித்து 3 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை காடு மாடாக அடைந்து நமக்காக அந்த ஊழியத்தை மக்களுக்காக அவருடைய வாழ்க்கையை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்கு இடமில்லை என்று சொல்லி தன்னுடைய ஊழியங்களை காடு மாடாக அலைந்து செய்தார் என்பதை பார்க்கிறோம். உலக இரட்சகராகிய தன்னுடைய மகன் இப்படித்தான் மரிப்பார் என்று அந்த தாய்க்கு ஏற்கனவே தெரியும். அவர் பிறப்பின் போதே சிமியோன் என்பவர் தேவதூதனாகிய ஆலயமாகிய இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருந்த சிமியோன் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போதே இந்த காரியத்தை என்ன செய்தார்? தெரிவித்து விட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 35 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி அவருடைய அந்த தாயினுடைய மனது எப்படி சொல்ற, அந்த பட்டையை உருவி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த நேரத்தில் இருக்கும்போது அந்த தாய்க்கு இந்த வார்த்தை ஒரு அன்பான வார்த்தையாகவும் ஒரு அரவணைப்பான வார்த்தையாகவும் இருக்கிறத பார்க்கிறோம்.
சுத்திரமானவரே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1 முதல் 1, 2, 3 வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இந்த வசனம் வந்து சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லல, நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து எந்த சூழ்நிலையினாலும் பரவாயில்ல, தாய் தகப்பனை வந்து கனம் பண்ணும்போது நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பெற்றோர் வந்து நம்ம ஒரு அன்பாகவும் பொறுப்பாகவும் கனம் பண்ண வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23, 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. தன்னோட தாய்கள் வந்து நம்ம என்ன செய்தோம், கொஞ்ச நாள் வந்து நம்ம பார்த்து கொடுத்தோம். அவங்க ஒரு வயசான பிறகு அவள் வந்து என்ன செய்தோம், நம்மளோட தாயாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமனார் யாராக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே என்ன செய்தோம், அவங்க வந்து எந்த சூழ்நிலையாவது எப்படியாவது நம்மளுக்கு பிரச்சனை வருது, அவங்க அசட்டை பண்ணுதோம். ஆனாலும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு அநேக வசனத்தில் வந்து சொல்லியிருக்கிறதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம வந்து என்ன செய்யணும், நம்ம பெற்றோர்களுக்கு செய்கிறத பார்த்து புறஜாதி மக்கள் பார்த்து நமக்கு ஒரு நம்ம சாட்சியை வந்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை வந்து அநேக வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தன் தாய் தகப்பனுக்காக தன்னுடைய தாய்க்காக அந்த கடைசி நேரத்திலும் கூட ஒரு அக்கறையான வார்த்தையாக என்ன செஞ்சார், யோவானை ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்கள் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து ஏன் யோவானை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை பார்ப்போம். யோவான் வந்து எப்படி இருந்தானாம், இயேசு கிறிஸ்துவோட ஒரு அன்பான சீசனா, இயேசு கிறிஸ்துவோட மார்பில சாய்ந்து எப்பொழுதும் சாய்ந்து கொண்டு இருந்தானா. இயேசு கிறிஸ்துவாதை கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்த போதும் அவரோட கூட எப்போதும் அவரோட கூடயே இருப்பாங்களாம். ஆனாலும் இந்த கடைசி நேரத்தும் கூட எல்லா சீசரும் ஓடி விழுந்த போதும் கூட பேதுரு கூட அன்பாகவும் இருப்பாங்களாம். இயேசுவோட இயேசுக்கு அன்பாக இருந்த சீசனாக தான் இருந்தாங்களாம். ஆனாலும் கூட பேதுரு வந்து தூரத்தில் நின்று கொண்டு தான் பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். ஆனால் யோவான் கடைசி வரைக்கும் தன்னுடைய சிலுவை பரியந்த வரைக்கும் தன்னுடைய பக்கத்தில் நின்று தன்னுடைய இயேசு கிறிஸ்து இப்படிய இந்த கஷ்டமான சூழ்நிலையில் பக்கத்தில் நின்றுக்கு நாம் பார்க்கிறோம். சுதுரம் அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் சிலுவை என்ற பிரசங்க படத்தில் உண்மையான பராமரிப்பில் என்ற வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிற சீசராக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய தாய் தகப்பன் பெரியோர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு ஏற்று நடந்தால் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதை பார்க்கிறோம்.